ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் லவ் யுவர் எனிமி ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக மேக்கப்லாம் போட்டு வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோ அழுகுறாரு. ஏன் அழுகுறாருன்னு பார்த்தா, ஒரு ட்ராமா கூட நான் இவளை மேரேஜ் பண்ணவே மாட்டேன், என்னோட ஃபேமிலி எதிரி இவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல அந்த ஃபோட்டோலாம் பார்த்து இங்கே ரிங்கை மாற்றிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து உள்ள தங்கியிருப்பாரு. இப்ப வந்து பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிற எந்த திங்ஸுமே இல்ல. இப்ப ஹீரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. உன் திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன், முதல்ல நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா மெசேஜ் பண்றாரு. இப்ப அன்னைக்கு நைட் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்லயே போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்தாராம். அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கையில பார்த்தா ரிங் இல்ல. உன் ரிங் எங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரிங்க போட்டு வந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல, அதனால கழட்டி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. இப்ப சரி போய் ரிங் எடுத்துட்டு வந்துடலான்னு வீட்டுக்கு வந்து ரிங் எடுக்கும்போது அவங்க தாத்தா இருக்காரு. இப்ப தாத்தா கிட்ட இந்த மாதிரி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையுமே சொல்லிடுறாங்க. தாத்தாக்கு அவ்வளவு பெரிய ஷாக்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட நடவடிக்கையை பார்த்து தாத்தாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப சரிமா அவன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீ செய், நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சம்மதம் சொல்லிடுறாரு. இப்ப ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் அவருக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நிறைய பொண்ணுங்க போட்டோலாம் எடுத்துட்டு வந்து சம்மதம் பேசுறதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அது தெரியாம கதவை திறந்துட்டு வந்து நான் ரிங்க போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இவன் என்னை அவ்வளோ லவ் பண்றா, நானும் இவளை அவ்வளோ லவ் பண்றேன், என்னால இவளை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் வந்து அந்த போட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உங்க பையனுக்கு பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல, 16 வயசுல இருந்து நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களோட காதலை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க என்னைய அவன்கிட்ட சேர விடாம பிரிச்சு கூட்டு போனாலும் உங்க பையனோட சந்தோஷம் தான் கெட்டு போகும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த பேச்சை கேட்டு நம்ம ஹீரோட அம்மாக்கெல்லாம் செம்ம சிரிப்பாயிருது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம மருமக எப்படி பேசுறா பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இப்ப என்ன பேச போறாங்கன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே பார்க்ல உட்காந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஸ்டாஃப் ரூம்ல இருக்க எல்லாருமே அந்த ரிங்க பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஆமா நாங்க மேரேஜ் பண்ண போறோம், அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோ வெளியே இருந்து கேட்டுறாங்க. இருந்தாலுமே அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க. அப்புறம் இந்த ஸ்விம்மருக்கு தெரிஞ்சிருது மொட்டை மாடியில நம்ம இன்னைக்கு சாக போகும்போது நம்மளை காப்பாத்தினது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்விம்மர் வந்து ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு தெரியாது நீங்க தானே காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஒரு மீட்டிங்காட்ட அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல திரும்பவும் நம்ம ஹீரோட அப்பா கேட்கறாரு, இதெல்லாம் சாத்தியமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாத்தியம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்க, தூக்கி விட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஆனா வெளியே யார்கிட்டையும் சொல்லாதமா அப்படிங்கிற மாதிரி கௌரவமா வாழ்ந்துருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி போட்டு நம்ம ஹீரோயின் உடைச்சிடறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் அடைச்ச எதை சொல்லாங்கன்னு சொன்னோமே இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேச முடியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. ஸோ ரெண்டு குடும்பத்திலையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர நிறைய பணத்துல கை வச்சிருக்கான். யாரு கை வச்சான்னு பார்த்தா இந்த ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவன் தான் கை வச்சிருக்கான், நிறைய திருடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவும் கண்டுபிடிச்சிடறாரு. அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு வச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இவன் தான் மொத்த பணத்தை எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா தான் ஸ்கூலுக்கு சேர்மனா இருந்திருப்பாரு. ஸோ நம்ம தாத்தா எடுத்து வளர்த்துன பையன் தான் அது. நம்ம தாத்தா கிட்ட நல்லா நட்பா பேசிட்டு அதே நிமிஷத்துல ஆப்போனண்டா இருக்கிற நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு மறைமுகமா. இப்ப இந்த பக்கம் தாத்தாவும் பாத்தீங்கன்னா சில பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு கொடுத்து இது எல்லாமே என்னோட பேத்தி பேர்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இது முதல்ல உங்க பையனோட பேர்லயே இல்ல, அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, சோ அவன் பேர்ல இருக்குன்னு சொன்ன உடனே தாத்தாக்கு செம ஷாக் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோன்னு இப்ப பாஸ்வேர்ட் தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம டோர் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தாத்தா. அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போகுது. இப்ப பின்னாடி இருந்து இந்த ஸ்விம்மர் இதை பாத்துறான். இப்ப உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இவருக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்து அவனோட போனோட லிங்க் பண்ணி விட்டுறான். சோ எங்க போனாலுமே லொகேஷன் தெரியற மாதிரி. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து தாத்தாக்கு கால் பண்ணி இங்க மாதிரி உங்களோட உடம்பு ரொம்ப சரியில்லை, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப பார்த்தா வீட்டுல தாத்தா இல்ல, எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த போனை ட்ராப் பண்ணிருப்பான்ல, சோ அந்த போன் மூலியமா தாத்தா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்விம்மரும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப தாத்தா எங்க இருக்காருன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, சோ அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. சின்ன வயசுல இந்த தாத்தாவோட பையனையும் இந்த அசிஸ்டன்ட்டையும் ஒன்னாதான் பார்த்து வளர்த்தி இருந்திருப்பாரு. சொந்த பையன் மாதிரி தான் வளர்ந்திருப்பாரு. ஆனா இவரு என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்கூலுக்கு வர ஃபண்ட் பணத்தை எடுத்து அந்த கோல்ஃப் மைதானம் இருக்குல்ல, சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காசு போட்டு இவருக்கு சொந்தமா ஒரு இடமே வாங்கி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தாத்தா செம்ம காண்டாகிறாரு. அது
மட்டும் இல்லாம சின்ன வயசுல தாத்தாவோட சொந்த பையன், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, சோ அவருக்கு ஒரு பாசி மாதிரி கொடுத்திருப்பாரு. இப்ப அது பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்டோட வீட்டுல இருக்கு. இதை பார்த்தோன்னு என்னோட பையனை நீ தானே கொன்ன, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி செம்மையா போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப இந்த அசிஸ்டண்டும் எதுவுமே பேசாம இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. என்ன பிளாஷ்பேக் அப்படின்னா, இந்த அசிஸ்டண்டும் நம்ம தாத்தாவோட பையன் 2 பேரும் சேர்ந்த பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தாத்தாவோட பையனுக்கு நஷ்டம் வர மாதிரி பண்ணிட்டு இவன் நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பான். சோ இதனால அவரு நிறைய கடன் பட்டுறாரு. சோ அதை தீக்கிறதுக்காக எதிரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, சோ அவர்கிட்ட போய் பேசும்போது அந்த டைம்ல அவரு இந்த குடும்பத்து மேல கொஞ்சம் வெறுப்பா தானே இருந்தாரு. சோ அதனால காசெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, இனிமேல் நான் மட்டும்தான் எல்லா சொத்துக்கும் வாரிசா இருக்கணும், நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல கார்ல வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் அங்க கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருப்பான். சோ இது எல்லாமே பிளாஷ்பேக்ல நம்ம காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம தாத்தாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்ப டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஒன்னும் இல்ல, இப்போ இவருக்கு ஞாபக மருதி வந்துருச்சு, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், சோ அதனாலதான் நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்து கலங்கி நிற்கும் போது நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து கவலைப்படாதமா, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே தாத்தாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த ஸ்விம்மர் இருக்கான்ல, சோ அவனும் அந்த பிடி டீச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் திரும்பவும் நான் ஸ்விம்மர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மர் அங்க இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சோ அவங்களும் அந்த ஸ்கூல்ல ஒரு டாக்டர் இருப்பார்ல, அந்த பொண்ணோட அப்பா, சோ அவர் கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் உருவாயிருச்சு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனையும் தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க. இப்ப அவன் வந்து நம்ம தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், உங்களோட பையன் சாவுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்ப இந்த பக்கம் இந்த ஹீரோயினோட தாத்தாவும் நம்ம ஹீரோட அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா சொல்றாரு, அன்னைக்கு உங்க பையன் வந்து என்கிட்ட காசு கேட்கும்போது என் ஈகோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் காசை கொடுத்துருக்கணும், அப்படி கொடுத்திருந்தா அவர் இறந்திருக்க மாட்டாரு, நான் தான் கொடுக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பரவாயில்லப்பா விடுப்பா, அதனால இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மழை வந்து எல்லாத்தையுமே சொதப்பிடுது. இப்ப நம்ம ஜோ இருக்கால, சோ அவ வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான், இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க போன்ல வந்த கால்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு உங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமா நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்ட், நீ இப்ப நல்லா இருக்கல்ல அது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு 4 மாசம் அப்ராட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஒர்க் விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஒரு மாசமா அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்க்க முடியும் அப்படியே ஏக்கத்துல இருக்காங்க. இப்ப அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எந்த இடம்னா வின்டர் சீசன்ல இங்கதான் ஸ்னோஃபால் நடக்கும். சோ அந்த இடத்துல தான் நம்ம எவ்வளவு சண்டை இருந்தாலும் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக நம்ம ஹீரோயின் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்ப வராம போயிருப்பாரு, இப்பயாவது வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் அப்ராட்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அப்ராட்ல இருக்க மாட்டாரு, பின்னாடி தான் இருப்பாரு, திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துலயே திரும்ப 2 பேருமே ஒன்னு சேர்றாங்க. அப்படியே இந்த லவ் யுவர் எனிமி அப்படிங்கிற டிராமாவையும் முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ அடுத்த டிராமால உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.